அல்லாஹ் அல் குர்ஆனில எப்படி பேசுறான் பாருங்க. சூரத்துல் ஹஜ் 45வது வசனம் எப்படி பேசுறான் பாருங்க. ஃபக்கஅய்யிம் மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமா. இதற்கு முன்னர் எத்தனையோ ஊர்களை அவர்கள் அநியாயம் செய்த போது நாம் அவர்களை அப்படியே அழித்திருக்கிறோம். அந்த ஊர்கள்ல ஃபஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா வபிஅரின் முஅத்தலத்தின் வகஸ்ரின் மஷீத். அழிக்கப்பட்ட ஊர்களை நீங்க போய் பார்த்தா கூரைகளெல்லாம் விழுந்து, கிணறுகளெல்லாம் பாலடைந்து, பெரும் பெரும் கோட்டைகளெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றான். அல்லாஹ்வுடைய பேச்ச கண்ணிகளா நீங்க, சுப்ஹானல்லாஹ். நாம் இதற்கு முன்னர் அநியாயம் செய்த நிறைய கிராமங்களை அழித்திருக்கிறோம். எப்படி அழிச்சோம் தெரியுமா? கூரைகள் எல்லாம் அப்படியே விழுந்து இன்னும் கிடக்கிறது. அது மாத்திரமல்ல, கிணறுகள் எல்லாம் பாலடைந்து போயிருக்கிறது. பெரும் கோட்டை இன்றைக்கு அப்படியே கவனிப்பாரட்டு இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூனு லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா. நீங்கள் போய் பார்த்திருந்தால், அவர்களுக்கு சிந்திக்கிற உள்ளம் இருந்திருந்தால், அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, கேட்குகிற அவர்களுக்கு செவியறைகள் இருந்திருந்தால், நீங்க போய் பாருங்க அந்த ஆக்களை எல்லாம். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சாரு வலக்கின் தஅமல் குலூப். நிச்சயமாக பார்வைகள் குருடாகுவது கிடையாது, மனிதனுடைய உள்ளம்தான் குருடாகும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை பாருங்க. இப்படி இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்த அந்த வரலாற்று செய்தியை பாருங்க. ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான், நாம் அவர்களுக்கு தூஃபான் என்று சொல்லுகிற வெள்ளத்தை அனுப்பினோம். வல் ஜராத, வெட்டுக்கிளி, எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, சின்ன சின்ன வெட்டுக்கிளி இருக்குதானே, இதை ஃபிரௌனுடைய சமூகத்துக்கெல்லாம் சோதனையா கொடுத்துட்டானா. நான் சும்மா சொல்றேன், இவ்வளோ அழகான பள்ளி இருக்குதானே, ஏசி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மழை ஒன்று பேஞ்சா ஈசல் வரும். வீடு நல்லா கட்டி அழகா பசுந்தான லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க. உங்களோட வீட்டுக்குள்ள மழை பெஞ்சிட்டுமுண்டா ஈசல் வரும். ஈசல் வந்தா, சர்வ சாதாரணமான ஈசல் வந்தா லைட்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள இருக்கையிலுமா சொல்லுங்க? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லா லைட் போட்டிருந்தா ஊடே ஈசல் ஆயிடும். வெளியில எங்கேயாவது ஒரு தூரத்துல உள்ள லைட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருட்டுல இருப்போம். அந்த ஒரு மழை பெஞ்சி வார ஈசலையே எங்களால தாங்க முடியலண்டா, அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு எதுக்குள்ள எடுத்தாலும் வெட்டுக்கிளி, எங்க போனாலும் வெட்டுக்கிளி, தூங்கினாலும் வெட்டுக்கிளி, தோட்டத்துக்குள்ளேயும் வெட்டுக்கிளி, விவசாயத்துக்குள்ளேயும் வெட்டுக்கிளி, எல்லா இடத்திலையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான் வெட்டுக்கிளியை. வல் கும்மல, சின்ன பேன் மாதிரி பூச்சி, பேன் பூச்சிகள், சின்ன சின்ன வண்டுகள், எல்லா இடத்திலையும் பேனும் வண்டும் பூச்சிகளும் அல்லாஹ் தஆலா சோதனையாக கொடுத்தான். வல்லஃபாதிஅ, தவளை, தூங்கக்குள்ள தவளை, நடக்க தவளை, போவக்க தவளை, சாப்பிடக்குள்ள தவளை, வரக்க தவளை, இருக்கக்குள்ள எல்லா இடத்திலையும் தவளை, எல்லா இடத்திலையும் தவளை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சோதனையாக கொடுத்தான். வத்தம, இரத்தம், எதை எடுத்தாலும் இரத்தம். ஒன்று இரத்த கசிவு நோய், தஃப்சீர்ல பார்க்கிறோம். ஒன்று இரத்த கசிவு நோய், அல்லது எதை எடுத்தாலும் ரத்தம் ஆகிறது. தண்ணியை தூக்கினாலும் ரத்தம், ஜூஸை தூக்கினாலும் ரத்தம், பிளேண்டியை தூக்கினாலும் ரத்தம், டீயை தூக்கினாலும் ரத்தம், அல்லது அவங்களுக்கு ரத்த கசிவு நோய். அல்லாஹ் அக்பர். இப்படி இந்த உலகத்துல நம்ம மக்களை சோதிச்சிருக்கிறோம். நீங்க பார்க்கலையா? நீங்க போகலையா? உள்ளம் இருந்திருந்தால், காதுகள் இருந்திருந்தால் பார்த்திருப்பீர்களே, கேட்டிருப்பீர்களே. இப்படி இந்த உலகத்தில் நிறைய சமூகத்துக்கு நாங்கள் சோதனையை கொடுத்தோமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில சொல்லிட்டு, ஆயாத்திம் முஃபஸ்ஸிலாத், இவைகள் எல்லாமே நம்முடைய திட்ட தெளிவான வசனங்கள். ஃபஸ்தக்பரு வகானு கௌமம் முஜ்ரிமீன், அவங்க பெருமை அடித்து அநியாயக்காரர்களாக போனாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தை பத்தி சொல்றான். நான் வரலாறு சொல்லல, இதை பாருங்க நீங்க. ஆது கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த ஆது கூட்டம் யார் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இருக்கிற அரேபிய தீபகற்பத்தில் இருக்கிற அஹ்காஃப் எனப்படுகிற அந்த மணக்குன்று பாறைக்குள் வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஆது கூட்டம். இப்ப நம்ம அவங்களை அடையாளப்படுத்துகிற அந்த பூமி அப்படி என்று பார்த்தால், இன்றைக்கு இருக்குத்தானே யமன் பிரதேசம், அந்த யமன் பிரதேசத்தில் உள்ள கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள், அல்லது ஓமான் நாட்டில் உள்ள மேற்கு தெற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஆது கூட்டம். அல்லாஹ்
இந்த ஆது கூட்டத்துடைய வரலாற குர்ஆன்ல பல இடத்துல பேசுறான். என்னத்துக்கு பேசணும்னு கேட்கிறேன். யாருக்காக பேசணும்? அல்லாஹ் தஆலா எனக்காகவும் உங்களுக்காகவுமே அல்லாஹ் பேசுறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கேட்கிற கேள்விகளை பாருங்க. சூரத்துல் ஃபஜ்ர். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆது கூட்டத்தை உன்னுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா? இரமதாத்தில் இமாத். அவர்கள் பெரும் பெரும் தூண்களுடைய இரம்வாசிகளாக அவர்கள் இருந்தார்கள். அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்கள் இந்த உலகத்திலே இது போன்று இதற்கு முன்னர் ஒரு படைப்பை நாம் படைக்கவில்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. வரலாறு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சஹீஹ் லைஃப்னு தெரியல, தேடின வரைக்கும் குறைந்தது 60 அடி, கூடினது 100 அடி, பெரிய பெரிய ஆக்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைச்சிருந்தான். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள் என்ன தெரியுமா? அருட்கொடை என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் பரந்த நீர்வளங்கள். அது கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது பரந்த நீர்வளங்கள். எங்க பார்த்தாலும் விவசாய விளை நிலங்கள், தோட்டம், எங்க பார்த்தாலும் தோட்டம். அதனாலதான் ஓமான் பிரதேசத்தை நீங்க போய் பார்த்தா சுபஹானல்லாஹ், தோட்டங்கள், மரக்கறிகள், இயற்கை அப்படியே நிறைய செழிச்சு வாழுகிற ஒரு பூமி ஓமான் பிரதேசம். இன்றைக்கும் இருக்குது. அங்க சில மலைகள் இருக்குது. அந்த மலைகளை பார்த்தா நம்ம அந்த களிமான் மாதிரியே இருக்குது. சொல்றாங்க, அல்லாஹு ஆலம், வரலாறுலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் கடல் நீர் நீத்துக்குள்ள இருந்து கடல் வத்தி இப்ப அந்த மலை வெளியில வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனா போய் பார்த்தா அப்படிதான் இருக்குது. அந்த மலைகள் எல்லாம் போய் பார்த்தால் அப்படித்தான் இருக்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த ஊர்களில் வாழ்ந்த அந்த ஆது கூட்டத்துக்கு பரந்த நீர் வளங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், விளைநிலங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான், உயரமான அரண்மனைகள், வீடு வாசல் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்திருந்தான், உடல் வலிமை, பலம், சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான், பெரும் பெரும் உருவம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன சிறப்பெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அவர்கள இருந்தே ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்து அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யாரு கடவுள் இருக்கிறார் அப்படிதான் கேட்டாங்க. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து, பொருளாதாரத்தை தந்து, வசதி வாய்ப்பை தந்து, அந்தஸ்தை தந்து, மதிப்பை தந்து, நல்ல உடலை தந்து, உடுப்பை தந்து, நல்ல வீடு வாசலை தந்து, நல்ல மனைவியை தந்து, நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தல்லண்டா, அல்லாஹுக்காக தர்மம் செய்யலண்டா, அல்லாஹுக்காக வேண்டி வாழல்லண்டா, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பாவத்தை விடலண்டா, அல்லாஹு தஆலா நமக்கு நோயை தருவானா இல்லையா? நம்மட குடும்பத்தில் முசீபத்தை உண்டாக்குவானா இல்லையா? நம்மளை அல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரே நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் அல்லாஹ் பறிப்பானா இல்லையா? அல்லாஹ் அதைத்தானே ஆது கூட்டத்துக்கு செஞ்சான். எல்லா வளங்களையும் கொடுத்து அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்கன்னு சொல்லி அவங்கட சகோதரன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் நபியாக கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு சொன்னது மட்டும் என்ன, நீங்க வணங்குங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஷிர்க்கை பத்தி பேசினா இவனில் இரடி விழுந்தாலும் ஷிர்க்குத்தான், வலிக்கு விழுந்தாலும் ஷிர்க்குத்தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் நக்கலாவே பேசுறாங்க. இன்னைக்கு ஏனைய ஜமாத்தில் உள்ளவங்க ஷிர்க்கை பத்தி பேசுறதில்ல, பிதத்தை பத்தி பேசுறது, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே அப்படின்னு பேசுறாங்க. பேசினா அவங்களுக்கு அந்த இடமும் இருக்காது, ஆக்களும் இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் செய்த அருள் பேசுறோம், அதுல தெளிவா இருக்கிறோம். மார்க்கத்துல ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு சுன்னாவோடு வாழ வைத்திருக்கிறான். ஷிர்க் இல்லாத, பிதத் இல்லாத ஆகப்பெரிய அநியாயத்தில இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த கூட்டம் செய்த அநியாயம் என்ன தெரியுமா? அவங்க செய்த தவறு என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்த கெட்ட குணம் என்ன தெரியுமா? அவங்க அழிஞ்சி போறதுக்கு காரணமாக அமைந்தது என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்தது அகந்தை, அவங்கள்ட்ட இருந்தது பெருமை. என்ன தெரியுமா கேட்டானுங்கள்? அல்லாஹ் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 15வது வசனம், மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட யார பலசாலி இருக்கிறான்னு கேட்டாங்க. அப்படி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அவங்களே கேட்டாங்க, மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விடவும் யார் பலசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ரெண்டாவது செய்த தவறு என்ன தெரியுமா?
நபியை மறுத்தது, அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் மறுத்தது. காலு அஜஅதனா லினஅபுதல்லாஹ வஹதா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படி என்று நீங்க சொல்லுகிறீர்களா? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க. வனதர மா கான யஅபுது ஆபாஉனா, எங்கட உம்மா வாப்பா பாட்டன் பாட்டி பூட்டன் வணங்கி வந்த இந்த வணக்கங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணுமா? இன்றைக்கு நம்ம எங்கேயாவது கபரு உள்ள அல்லதுக்கு அல்லாஹுக்கு இணை வைக்கிற ஒரு இடத்துல போய் பேசினா, ஓ எங்கட உம்மாட உம்மா வாப்பட வாப்பா சேகு பரம்பரை ஊரு அந்த ஆலிம்சா இந்த ஆலிம்சா அவங்களுக்கிட்ட எல்லாம் இல்லாத அறிவுகளும் ஆளுமைகளும் திறமைகளும், அப்ப அவங்கெல்லாம் நரகவாதியா, அப்ப நீங்க மட்டும்தானா சொர்க்கவாதி, நீங்க சொல்றது தானா மார்க்கம் அப்படின்னு கேட்கிறாங்களே. இந்த குணம்தான் ஆது கூட்டம் அழிஞ்சு போறதுக்கே பிரதான காரணம். இன்னைக்கு மக்கள் அப்படித்தானே கேட்கிறான் நம்ம கிட்ட பார்த்து. இந்த குணம்தான் ஆது கூட்டம் அழிந்து போவதற்கு காரணமாக மாறி போனது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் 70வது வசனம் சூரத்துல் அராஃபில் அல்லாஹு தாலா சொல்றான். மூன்றாவது அவங்கள்ட்ட இருந்த அழிக்கப்படுறதுக்கான பிரதான காரணம் என்ன தெரியுமா? ஷிர்க், அநியாயம். இது இருந்துச்சு. இது இருந்ததால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல அவங்களை எப்படி தெரியுமா அழிச்சான்? எப்படி தெரியுமா அல்லாஹ் தஆலா அழிச்சான்? சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 16வது வசனம். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி அய்யாமின் நஹிசாத். அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி அழிச்சான் என்றால், அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹாக்கா 7வது வசனம், சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத் அய்யாமின் ஹுசூமுஹா. எப்படி அழிவுண்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். 7 இரவுகள் 8 நாட்கள் தொடர்ச்சியான புயல். 7 நாட்கள் 7 இரவுகள் 8 நாட்கள் தொடர்ச்சியான புயல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப கிட்டத்துல வந்த இந்த வெள்ளமே தானே, இந்த வெள்ளத்துல 4 நாள் பேஞ்ச மழைக்குத்தான் 4 நாள் பேஞ்ச மழைக்குத்தான் சில ஊரே இல்லாம போயிடுச்சு. மண் சரிவு வந்துச்சு. இவ்வளவு உறவுகள் இழந்து போனோம், இவ்வளவு வீடுகள் அழிஞ்சு போயிடுச்சு, இவ்வளவு வீடுகள் இன்னும் காணாமக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு சொத்து இல்லாம ஆக்கப்பட்டது 4 நாள் இலங்கையில மட்டும் நடந்த இந்த மழைக்கு. அல்லாஹ் ஆது கூட்டம் இவ்வளவு பலம் உள்ள கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிட்டு இதையெல்லாம் செய்யாதேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மீறி செஞ்ச போது அல்லாஹ் அழிச்ச அழியன தெரியுமா? 7 இரவுகளும் 8 நாட்களும் தொடர்ச்சியான பலமான காத்து வீசிச்சு. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இந்த உலகத்தில் அழிந்து போன வரலாறை அல் குர்ஆன் சூரத்துல் கமர் 54வது அத்தியாயம் 20வது வசனம், தன்சிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாசு நஹ்லிம் முன்கஇர். ஒரு ஈச்சம் மரத்தை வேரோட புடுங்கி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி அவ்வளவு பலமுள்ள உயரமுள்ள மக்கள் இந்த உலகத்தில் காற்றின் ஊடாக அப்படி ஈச்ச மரத்தை புடுங்கி வீசின மாதிரி இந்த உலகத்தில் அழிந்து போனார்கள் ஆது கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவங்க அழிஞ்சு போனது வலிமையான மனிதர்களாக இருந்த நிலைமையில தான் அல்லாஹ் அழிச்சான். பலவீனமானவர்கள் அல்ல. ஆனால் அவங்க பலவீனம் எதுலண்டா, அல்லாஹ் தடுத்த பாவமான காரியத்துல அவங்க பலவீனர்களாக இருந்தாங்க. அவங்க நினைச்சு கொண்டாங்க நாங்க பலம் அப்படி என்று. பெருமை, அகங்காரம், சிறுக்கு, அநியாயம் போன்ற விஷயத்துல உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை ஒரு ஈச்சம் மரத்தை வேரோடு கலட்டி புடுங்கி வீசி எறிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி அழிந்து போனார்கள் என்பதை என்ன செய்கிறோம்? அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி தெரியுமா கேட்கிறான்? ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா. உலகத்துல நபியே யாராவது மிச்சப்பட்டிருக்கிறாங்களா? பார்த்துருக்கிறீங்களா? நீங்க அழிச்ச அழி இருக்குதானே, பிடிச்ச பிடி இருக்குதானே, யாராவது ஒருத்தர் மிஞ்சி இருந்தார்களா? அதுதான் நம்மளுடைய பிடி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்க. இதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமான காற்று வீசினால் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மேகம் அப்படியே கருக்க மழை பெய்ய ஆரம்பித்தா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி போகுமா. சுஜூதிலேயே இருப்பாங்களாம், பள்ளிக்குள்ளேயே ஓடி வந்துருவாங்களாம். சஹாபாக்கள் கேட்பாங்களாம், யா ரசூலுல்லாஹ், என்ன யா ரசூலுல்லாஹ், மழை பெய்ய போகுது என்று மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிற நேரம்
அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மட்டும் சோகமான வதங்கி போன வதனத்தோடு நீங்கள் இருக்கின்ற காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்ற போதுதான் அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஆது கூட்டத்தை ஞாபகப்படுத்துறாங்க. எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? இப்படித்தானே இந்த உலகத்துல ஆது கூட்டம் வறுமையால விவசாயங்கள் அழிக்கப்பட்டு வறுமையால மழைகள் இல்லாம சோதிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆது சமூகம் நமக்கு மழை பெய்கிறதுக்கு ஒரு மேகம் வருகுது என்று சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தானே அல்லாஹு தாலா அந்த ஆது கூட்டத்தை காத்தை கொண்டு அழித்தான். எப்படி நான் அதை பார்த்துட்டு அந்த வரலாறை அரைஞ்சிட்டு நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை ஓதுவார் என்பதை பார்க்கிறோம். லேசான வரலாறு அல்ல. நமக்கு வேணும்னா வீடியோவில் பார்க்குற, வாட்ஸ்அப்பில் பார்க்குற, ஃபேஸ்புக்கில் பார்க்குற அழிஞ்சு போன கிராமத்துடைய வரலாறு. அல்லாஹு தாலா சொல்கிற வரலாறு இருக்குத்தானே. ரசூலுல்லாவை இந்த உலகத்தில் ஆட்டி போட்ட, அசைத்து போட்ட, ரசூலுல்லாவுடைய முகத்தை மாற்றி போட்ட, சுஜூதுகளை கனமாக்கிய, ருக்குகளை கனமாக்கிய, பள்ளிவாசல்களோடு தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்திய அழிவாகத்தான் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அழிவுகளையும் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அதைத்தான் இந்த சமூகத்துக்கு பாடமாக நடத்தினாங்க என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சக்தி உள்ளவன் தோழர்களே, லேசானவன் அல்ல. அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வை சரியா படிக்கல. அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தியும் வல்லமையும் கொதரத்தும் உள்ளவன் என்பதை நம்ம அல்லாஹ்வை பற்றி நிறைய படித்தா தான் பாசம் வரும். அல்லாஹ்வுல பாசம் வரும், அல்லாஹ்வோட கொதரத்தில் நம்பிக்கை வரும்.